Hi techies, I'm back. ஸோ இன்னைக்கு நம்ம பிளாக் வெர்சஸ் இன்லைன் பிளாக்கோட டிஃப்ரென்ஸ் லைக் நான் வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருப்பேன் பி டேக் வெர்சஸ் பேன் டேக்குக்கு டிஃப்ரென்ஸஸ் சொல்கிறேன் அப்படின்னு என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவில் ப்ளஸ் அட்ரிபியூட்ஸ் ஃபார் ஈச் டேக்ஸ் அண்ட் குளோபல் அட்ரிபியூட்ஸ் பற்றியும் பார்க்க போகிறோம். இன் அடிஷன் டு தட் எப்படி நம்ம வெப் பேஜ்க்கு இமேஜை டிஸ்பிளே பண்ண வைக்கிறது யூஸிங் பிளெயின் HTML டேக்ஸ். இது எல்லாமே ஒன் பை ஒன் பார்ப்போம். லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் விஷயமா ஆஸ் யூஷுவல் ஒரு HTML ஃபைல் இந்த நேம் ஆஃப் செஷன் 4.html க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் ஆல்ரெடி வித் த பேசிக் HTML பாய்லர் பிளேட். இங்கே ஃபர்ஸ்ட் பிளாக் வெர்சஸ் இன்லைன் பிளாக் இதில் பேரண்ட் அண்ட் சைல்ட் டேக் வித் டிவ்ஸ் வச்சு பார்ப்போம். நெக்ஸ்ட் P versus span tags and third வந்து எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் ஃபார் வேரியஸ் பிளாக் அண்ட் இன்லைன் பிளாக்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேரண்ட் வெர்சஸ் சைல்ட் டேக்ஸ் இதில் ஒரு div tag ஓப்பன் பண்ணிக்கலாம் அண்ட் இதுக்குள்ள ஒரு P tag. இங்கே P tagோட பேரண்ட் tag வந்து div. மல்டிபிள் சைல்ட் டேக்ஸ் ரேப் பண்ணிக்கலாம் within a div tag லைக் இன்னொரு P tag அண்ட் ஒரு ஸ்பேன் டேக் கொடுக்குறேன். இது எல்லாமே சைல்டு இங்கே டிவ்வுக்கு. ஐ ஹோப் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு. நெக்ஸ்ட் P டேக் கொடுக்குறேன் வித் சம் ஹலோ மெசேஜ். இங்கே இன்னொரு P டேக் கொடுக்கலாம் ஜஸ்ட் டு ஷோ யூ த டிஃப்ரென்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வித் ஒரு பிளாக்கை ஆக்குபை பண்ணிக்கிச்சு. இப்போது ஸ்பேன் டேக் பார்ப்போம் with some same hello message and again ஒரு span tag 2. எனக்கு இங்கே அவுட்புட் ஒரே லைனில் டிஸ்பிளே ஆகியிருக்கு which means it occupies a content with the inline block. இதுதான் inline block. இதான் மேஜர் டிஃப்ரென்சஸ் பிட்வீன் P tag versus span tag. இப்போது div tagக்கும் பிளாக் தான் இங்கே div 1 அண்ட் இன்னொரு div tag with div 2 அப்படின்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் லைனில் தான் ஆக்குபை பண்ணியிருக்கேன் எனக்கு. பட் A tag லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம், அது இன்லைன் பிளாக். இங்கே சும்மா லிங்க் 1 கொடுக்குறேன் அண்ட் இன்னொரு A tag வித் லிங்க் 2. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே ரெண்டு லிங்க்ஸும் ஒரே லைனில் கொடுத்துருச்சு. இப்போ எனக்கு கம்ப்ளீட் வித் ஆக்குபை பண்ணணும்னா ஒரு div tagக்குள்ளே இதை ரேப் பண்ணிக்கலாம் லைக் திஸ். ஸோ நெக்ஸ்ட் லைனில் வந்துடும். மூவிங் ஆன், attributes அண்ட் வேல்யூஸ் நான் என்னென்னு பார்த்துடலாம். இதில் ரெண்டு விஷயம் இருக்கான். ஒன்று குளோபல் அட்ரிபியூட்ஸ் லைக் கிளாஸ் அண்ட் ஐடி. இன்னொன்று யூனிக் அட்ரிபியூட்ஸ். சாரி, ரொம்ப ரோல் ஆகுது. யூனிக் அட்ரிபியூட்ஸ் ஃபார் ஈச் டேக்ஸ். ஃபர்ஸ்ட் குளோபல் அட்ரிபியூட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஒரு div tagக்குள்ள P tag கொடுத்துருக்கேன், சேம் பேராகிராஃப் இன்சைட் div tag. இப்போது div வந்து பேரண்ட், ஸோ கிளாஸ் நேம் பேரண்ட்னு கொடுக்குறேன் அண்ட் P tagக்கு கிளாஸ் நேம் சைல்டுன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு மல்டிபிள் divs வித் சேம் டேக் வேணும்னா ஒரே கிளாஸ் நேம் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஐடி யூனிக்காக இருக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் டிவ்வுக்கு 1ன்னு கொடுக்குறேன் ஐடி அண்ட் செகண்ட் டிவ்வுக்கு 2ன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு செகண்ட் டிவ்க்கு மட்டும் டார்கெட் பண்ணி ஏதாவது டிசைன் அப்ளை பண்ணணும் இல்லை அதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா என்னால் பண்ண முடியும் யூஸிங் யூனிக் ஐடி. காமன் நேம்ஸாக இருந்தால் பர்டிகுலர் டிவ்வை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஓகே, இப்போ யூனிக் அட்ரிபியூட்ஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் A டேக்குக்கு href அண்ட் டார்கெட் பார்த்துருந்தோம். இதுதான் A டேக்குக்கான அட்ரிபியூட்ஸ். இப்போது இது நான் P டேக்குக்கு கொடுக்க முடியாது. வேறஸ் கிளாஸ் அண்ட் ஐடி வந்து எல்லா டேக்ஸ்க்கும் அப்ளை ஆகும். பட் இந்த மாதிரி சில அட்ரிபியூட்ஸ் எல்லா டேக்ஸ்க்கும் அப்ளை ஆகவே ஆகாது. இது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஃபைனலி இமேஜ் டேக்ஸ்.
இமேஜ் இது செல்ஃப் க்ளோசிங் டேக் அப்படின்னு சொல்லிக்கலாம். ப்ளீஸ் வாட்ச் ப்ரீவியஸ் வீடியோஸ் இஃப் யூ டோன்ட் நோ வாட் இஸ் செல்ஃப் க்ளோசிங் டேக்ஸ். இப்போ இங்கே இமேஜ் சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குது, ஸோ ப்ராப்பராக விசிபிளாக இல்லை. அதுக்கு 2 அட்ரிபியூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி நான் இங்கே alt அட்ரிபியூட்டுக்கு ஒரு நேம் கொடுக்குறேன். இந்த இமேஜ்க்கு ரிலேட்டடாக ஒரு கீவேர்ட் கொடுத்துக்கலாம். அண்ட் width வந்து 250, height 250, இது 2 அட்ரிபியூட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இமேஜ் ப்ராப்பராக வியூ போர்ட்டில் விசிபிளாக இருக்குது. பட் இங்கே லிங்க் டேக் இருக்குது, ஏன்னா இன்லைன் பிளாக். ஸோ லெட்ஸ் wrap this inside div. இப்போது எனக்கு நெக்ஸ்ட் லைனில் இமேஜ் வந்துருச்சு. ஸோ இது எல்லாம் தான் இமேஜ் டேக்ஸ்க்கான அட்ரிபியூட்ஸ். இப்போது இமேஜ் வந்து சம் ப்ராப்ளம் லோட் ஆகலை, இதில் alt கொடுக்காம இருந்தால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். இங்கே பார்க்கலாம் ஒரு எம்டி பிக் சிம்பிள் மட்டும் இருக்கும். யூசருக்கு தெரியாது என்ன இமேஜாக இருந்திருக்கும் இங்கே அப்படின்னு. அதுவே alt கீவேர்டு வந்து கொடுக்குறப்போ ஒரு ஐடியா இருக்கும் அட்லீஸ்ட் என்ன அப்படின்றது. ஓகே, இதெல்லாம் ஃபால் பேக் மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். ஓகே, let's wrap this session. See you guys in the next video. Keep coding.